வணக்கம் நண்பர்களே. விஜய் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டமும் அது மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பா இருக்கட்டும், மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறிக்கிட்டு வர்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 13-14 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. இது எல்லாமே மிகப்பெரிய கேலி பொருளா மாறி இருக்கு. அத்தனை பேருமே வெற்றி செய்யறாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நடைமுறை யதார்த்தம் தெரியாத, அரசியல் புரியாத, அரசியல் கத்துக்குட்டின்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நபராக விஜய் அவரை அவரே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். இந்த தஞ்சாவூர்ல நடந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு காட்டு மிராண்டித்தனத்தை அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த பார்பாரிக்குன்னு சொல்றோம காட்டு மிராண்டித்தனம், இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை மொத்தமா பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நேற்றைய கூட்டம் ஏற்படுத்தியிருக்கு. நேற்றைய கூட்டத்தில் விஜய் பேசின பேச்சினுடைய ஒரு பகுதியை தான் நேற்று நான் பேசியிருந்தேன். அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். அதில் நிறைய தற்குறித்தனமான பேச்சுக்கள் நிறைய. அதுல முதல்ல அந்த கூட்டத்தோட பிஹேவியரை பாருங்க. இது மாதிரி ஒரு ஜந்துக்கள் இதுங்கெல்லாம் எங்கடா இருந்ததுங்க, இத்தனை காலமும் நமக்கு நம்ம மத்தியில இதுங்கெல்லாம் வாழ்ந்திருக்கா அப்படின்ற கேள்விதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்விதான். மிக மோசமான ஒரு கூட்டம். இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி ஜென்மங்களை எங்கேயுமே பார்த்ததில்லை. அதை இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டுனா கூட மனசாராதுங்க. அந்த அளவுக்கு கேவலமான நடத்தை. ஒவ்வொரு அந்த இளைஞனும் பெண்ணும் பேசுகிற பேச்சுக்கள், அந்த வீடியோ பைட்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. 10 பொண்டாட்டி வச்சுக்க போகிறோம், 10 பொண்டாட்டி இருக்கட்டும், காசு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கல்யாணம்னா என்ன, கணவன் மனைவின்னா என்ன, ஒரு மனைவிக்கு மேலே அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர்னா என்ன, அது ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி கூட்டம். வாய்க்கு வந்ததெல்லாம் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல அரசியல் புரிதலோ அல்லது அந்த ஆட்சிக்கு வருவது, சிஎம் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரண பொம்மை விளையாட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிளே ஸ்கூல் பையன் கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். ஒரு பிளே ஸ்கூல் பையனுக்கு கூட ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும். அது கூட இல்லாத அளவுக்கு தான் விஜயனுடைய பேச்சும், விஜயை பார்க்க வந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த காட்டு மிராண்டித்தனமும் இருந்தது. எனக்கு நான் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் நான் எப்பயுமே இந்த மாதிரியான கேவலமான ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லை. அதுலேயும் அந்த வண்டி பின்னாடி ஓடுறது, காவலர்களுடைய அந்த கட்டுப்பாடு, எப்படித்தான் இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸு எவ்வளோ போலீஸ் இருந்தாலும் இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு போட்டால் கூட இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையில் ஒரு பிஹேவியர் அந்த பசங்கிட்ட பார்க்க முடியுது. இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற தலைமை தற்குறியோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் ட்ரோல். இதெல்லாம் சாதாரண ட்ரோல் கிடையாது. அதாவது என்னதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா கூட அதில் இருக்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும்ல. ஒரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு, தமிழ்நாடு அணி தான் எப்பயுமே ஜெயிக்கும், டே லூசு பயல், அதை தான் அவர் சொல்றாரு, அதைத்தான் சிஎம் சொல்றாரு. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி தான் இப்போ நடக்குது தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாடு தான் ஜெயிக்கும், தமிழ்நாடை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதை சொல்ல நீ எதுக்கு? அதே போல் இந்த அவனுடைய என்ன சொல்லுவான், அதை திட்டங்கள், விஷன்ஸ், தொலைநோக்கு பார்வையா, அந்த தொலைநோக்கு பார்வைங்கிற பேரில் உளறி கொட்டினதெல்லாம் சிரிப்பாக சிரிக்கிறாங்க. ஆண் இடையாளர் ஒருத்தர், பெண் இடையாளர் ஒருத்தர். நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஆண் இடையாளர் ஒருத்தர், பெண் இடையாளர் ஒருத்தர். ரேஷன் கடையில ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு இடையாளர், ஒரு பெண்ணுக்கு ஒரு இடையாளர். இப்படி வைப்பீங்களா? ஏன்னா இதெல்லாம் ஆட்சி நிர்வாக திறனுக்கான ஏதாவது அந்த அறிவு ஏதாவது இருக்கா? நீ ஏற்கனவே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி. அதாவது எஸ்பின்னா என்னன்னு எனக்கு முதல்ல தெரியணும். சினிமாவில் காக்கி சட்டை போட்டுன்னு வந்துட்டா உடனே இவன் பெரிய போலீஸ் அறிவுள்ளவன் அப்படின்னு நினப்பு. இந்த தற்குறிகளுக்கெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கா? ஒரு எஸ்பி அப்படிங்கிற போஸ்ட் எப்படி வரும்? ஐபிஎஸ் முடிக்கணும். இந்த ஐபிஎஸ் முடித்தா கூட நேரடியாக உடனே எஸ்பி ஆகிட முடியாது, அதுக்கு பயிற்சி எல்லாம் போகணும். அந்த ஐபிஎஸ்ங்கிறது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டு கேடரு, இதெல்லாம் பார்க்கணும்.
இதுல ஆணும் பெண்ணும் ஒரு 1000 ஆண்கள் 1000 பெண்கள் சமமாக ஐபிஎஸ் முடிச்சா மட்டும்தான் நீ இப்படி சமமான வாய்ப்பை தர முடியும். இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு போட்டு யாராவது போட்டுருவியா? இந்தாம்மா சுகுணா, உன் பேரு சுகுணா, நீ ஒரு எஸ்பி போமா, அப்படிதான் உன்னால போட முடியும். எஸ்பி சமமா போடுறதெல்லாம் இப்படி. அதாவது இன்னொன்று, இந்த எஜுகேஷன் வந்து இவன் சொல்றான், நாங்க வந்து எந்த குறைந்தபட்ச இந்த தகுதி அந்த தகுதியெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், எல்லாருக்கும் வந்து கொடுத்தா சலுகை எல்லாருக்கும் பொதுவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஏக்கருக்கு குறைவா இருந்தா அவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா அவங்களுக்கு கடன் தள்ளுபடி, 50% கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களாம். அதைத்தாண்டா ஒவ்வொரு அரசும் யோசிக்க. விளக்கு என்ன, எல்லாருமே வந்து ஒரு சலுகை தரும்போது 8 கோடி பேர் இருக்காங்க, அதுல 8 கோடி பேர்னா அது எத்தனை குடும்பம்? இந்த குடும்பம் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணுமா? இதுல அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, நல்ல பணக்காரர்கள் இருப்பாங்க, வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா வேணாமாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்கல்ல. எல்லாருக்குமே கொடுத்துட முடியுமா? அப்படி யோசிச்சு இதுக்கு தகுதியான குடும்பங்களுக்கு அந்த சலுகையை இந்த அரசு வந்து அறிவிக்குது. நீ மட்டும் இப்ப என்ன சொல்ற? எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுல தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற. கலைஞருக்கு சிலை வச்சதுக்கு நீ ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறிய. கலைஞருக்கு சிலை யாரு? கவர்மெண்ட் காசுலயே வச்சாங்க. அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டாங்க. இது அரசு பணத்தில் அல்ல, திமுக கிட்ட இல்லாத பணமா? திமுக அதனுடைய செலவில் கலைஞருக்கு செலவு வைக்கிறாங்க. ஒரு கட்டடம் கட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு அல்லது ஜல்லிக்கட்டு திடலுக்கு, இதுக்கெல்லாம் கலைஞர் பெயரை சுட்டுறாங்க. முன்னாள் முதல்வர், இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய பெயரை சூட்டுறாங்க. ஆனா கலைஞருக்கு சிலை வைக்கிறாங்க அப்படின்னா அதுல திமுக சார்பில் வைக்கும் போது அது திமுக செலவு பண்ணி வைக்குது. இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம பேசுறியே, உன்னையெல்லாம் வந்து எதால் அடிக்கிறது? நிறைய விஷயங்கள். இந்த விஜயனுடைய இந்த தஞ்சாவூர் உரைங்கிறது அவன் எந்த அளவுக்கு மிக கேடுகட்ட தற்குறி அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு காட்டுற மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுல விவசாயத்தை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம யாராவது வந்து சொல்லுவாங்க, எனக்கு விவசாயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது உனக்கு வேற என்னடா மண்ணு தெரியும்னா, எனக்கு விவசாய பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம். நெல் கொள்முதல். நெல் கொள்முதல்ங்கிறது பிராக்டிக்கலா பாடுறா, உனக்கு அது தெரியாது, என்னன்னே தெரியாது. நீ பிராக்டிக்கலா 4 இடத்துக்கு போய் பாரு, அங்க எப்படி நெல்லை கொள்முதல் பண்றாங்க. எல்லா ஊருக்கும் வந்து நம்ம ஷெல்டர்டு, அதாவது கூடாரங்கள் அமைச்சு நெல்லை கொள்முதல் பண்ண முடியுமா? அதுக்கு பிராக்டிக்கலா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். எல்லா ஊருக்கும் வந்து நம்ம குடோன் போட முடியுமா? ஏன்னா தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் தான் அதெல்லாம். டக்குன்னு ஒரு இன்னைக்கு அது அந்த இடம் சரியா இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கு மாற்றுவாங்க. நெல்லை கொள்முதல் பண்ணுவான், அது ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே நிற்கும், அதுக்கப்புறமா அதை லாரியில் எடுத்துன்னு போவாங்க. அது சில நேரத்தில் மழை பெஞ்சிட்டா ஒரு நெல் மூட்டைகள் நனையும் முளைக்கும், இதெல்லாமே வந்து சகஜம். அப்படி 100% ஒரு நெல் கூட சிந்தாம யாரும் நெல் கொள்முதல்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கூட டேமேஜே ஆகாம அது குடோனுக்கு போய் சேர்ந்துடாது. இயற்கையில் நடைமுறையில் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரியாத தற்குறி நீ வந்து நெல் கொள்முதலை பற்றி பேசக்கூடாது. விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடுன்றைய உரத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டையே வச்சுக்கிட்டு இருக்கு. உரம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ அவங்கள கேள்வி கேட்கணும், அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறிய. எல்லாத்தையும் வந்து நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் என்னென்ன தவறுகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து நீ நார்மலைஸ் பண்ணிட்டு போறதுக்கு தான் பார்க்குற. மத்திய அரசோட அத்தனை தவறுகளுக்கும் வந்து முட்டு கொடுக்கறது அல்லது அதை கண்டுக்காம போறது, இதைத்தான் வந்து விஜயுடைய பேச்சில் நீங்க தொடர்ந்து கவனிக்க முடியும். காரணம் என்னன்னா, அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற வந்த ஆளு தான் இந்த விஜய். ஆனால் அந்த அசைன்மெண்ட் நிறைவேறாமல் போயிடுச்சு. திமுக கட்டந்து காங்கிரஸை பிரிக்கணும். ஏன்னா இதை ஓப்பனாக ஏற்கனவே சொல்லிட்டான், என்னுடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணியை உடைப்பது தான் சொல்லிட்டு அதை உடைக்க முடியல. இன்னைக்கு தன்னந்தனியே கதறுது இந்த தற்குறி. எவ்வளவு கூப்பிட்டு பார்த்து யாருமே வரல. கடைபிடித்தேன் கொள்வார்களே அப்படின்வாங்கள, அந்த மாதிரி ஒரு தனி கட்சிங்கிற ஒரு கடையை விரிச்சு பார்த்து எவனை வந்து சீந்தல. தெரியாதனமா வந்து 2-3 பேர் வந்து சீனியர்ஸ் வந்து மாட்டினாங்க. அவங்களும் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு வேற எந்த கட்சிக்கும் போக முடியாத ஒரு சூழல்ல இந்த குப்பைக்குள்ள வந்து விழுந்தாங்க அவங்க. இதுதான் விஜய் கட்சியினுடைய நிலைமை.
விஜய் ஒரு நாளும் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வெல்ல முடியாது அப்படிங்கிறத உண்மை. அப்படி ஏன் வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு அவனை பார்த்து நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் தற்குறி கூட்டம். இந்த ஒரு கூட்டம் வருது பாத்தீங்களா, இந்த வெறி பிடிச்ச காட்டு மிராண்டி கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து மற்றவர்கள் மயங்கி விட வேண்டாம். பொது வாக்காளர்கள் இது ஒரு பெரிய ஆதரவு அப்படின்னு நினைச்சு கவனம் சிதையக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக என்னை போன்றவர்கள் இந்த தாவேகா தற்குறிக்கு எதிரான விமர்சனங்களை அடுத்தடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு கூட்டம் போட்டா நீங்க 2 வீடியோ போடுறீங்களே அப்படின்னு கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது வாஸ்தவம் தான். ஏன்னா ஒரு கூட்டம் போடுறான், அவன் பேசுறான், அந்த பேச்சு பெரிய அளவுக்கு பேசு பொருளாவது கேலி பொருளாவது இருந்தாலும் கூட அது தவறான ஒரு ஆதரவை வந்து அவனுக்கு தந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் திராவிட ஆட்சியில் மிகுந்த எதிர்ப்பு, மிகப்பெரிய போராட்டம், ஒன்றிய அரசனுடைய அந்த அழுத்தம், இதையெல்லாம் மீறி ஒரு நமக்கு இருக்கிற அந்த தன்மானம், நமக்கு இருக்கிற அந்த போராட்ட குணம் இருக்க, அதனுடைய விளைவாக இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையிலும் வந்து இந்த கட்டமைப்பை இவ்வளவு வலுவாக இவ்வளவு சிறப்பாக இந்த திராவிட ஆட்சிகள் ஏற்படுத்தியிருக்கு. நான் திமுக அதிமுக அப்படின்னு நான் பிரிச்செல்லாம் பார்க்கல. 2 கட்சிகளின் ஆட்சிகளிலுமே மிக நல்ல விஷயங்கள் பல நடந்திருக்கு, தப்பான விஷயங்களும் நடந்திருக்கு. நம்ம இந்த நல்லதை எடுத்துப்போம். இவர்கள் மிக பாடுபட்டு உருவாக்கி இருக்காங்க. திமுக அரசு நிறைய விளம்பரம் பண்ணுது, அது அவங்க சாதனையை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சில பத்திரிகையாளர்கள். அவங்க செஞ்ச சாதனையை தானே சொல்றாங்க, செய்யாத எதுவும் சொல்லலையே. விளம்பரப்படுத்துறது எது? அந்த சாதனைகளை தானே விளம்பரப்படுத்துறாங்க. இந்த சாதனைகளை எல்லாம் ஒப்புக்கொண்டது அல்லது முதலில் அறிவித்தது யாரு? இந்த திமுக அல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல, ஒன்றிய அரசு அதனுடைய அமைச்சரவை. அவங்க தெரிவிக்கிற அந்த புள்ளி விவரங்களை எடுத்து காட்டுறாங்க. அவங்க தான் வந்து லிஸ்ட் போடுறாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் எந்தெந்த மாநிலம் என்னென்ன இடத்துல இருக்கு, வளர்ச்சியில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு போடும்போது முதலிடத்தில் தமிழ்நாடு அல்லது முதலிடத்தில் மகாராஷ்டிரா, 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு அல்லது முதல் 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு இடம் பிடிக்குது. அத்தனை துறையிலும், அது தொழில்துறை ஆகட்டும் அல்லது லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் அல்லது விஞ்ஞான முன்னேற்றம் ஆகட்டும் அல்லது மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு, இங்க கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கு, மருத்துவம் எப்படி இருக்கு, சுற்றுலா எப்படி இருக்கு, அத்தனையே வந்து அவங்க ஒரு இண்டிகேட்டர்ஸை வச்சு அளவெடுக்கிறாங்க. அதுல வந்து தமிழ்நாடு முதல் 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லா துறைகளிலுமே வருது. அப்படி வருதுன்னா அது எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய வேலை திட்டம். சாதாரணமாக கிடைக்குமா அந்த பெருமை? அப்படி ஒரு பெருமைக்குரிய இடத்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து உட்காந்து வச்சுக்கிறது யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் அவர்களுடைய ஆட்சியிலும் தான். நம்ம இந்த 2 பேரையும் விட்டுட்டு 3ஆவதா ஒரு தற்குறியை கொண்டாந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வைத்தறிச்சலா இருக்கும், எவ்வளவு பெரிய மோசடியான விஷயம் அது. இந்த மோசடிக்கு துணை போறீங்களா அப்படின்ற கேள்விதான் இந்த தேர்தலில் மக்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது. இப்போ இந்த விஜய் கூட்டங்களுக்கு வருகிற அந்த மக்கள், அதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது பெண்மணிகள் எல்லாம் கூட இருக்காங்க. அதாவது இந்த அரசிடம் அந்த 5000 ரூபாய், அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண்கள் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டங்களிலெல்லாம் பலன் பெற்ற அந்த நபர்கள் தான் வந்து இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு பார்பாரிக் கூட்டமாக வந்து அவங்க அந்த உட்கார்ந்துருக்காங்க. இவர்களை திருத்த வேண்டியது மிகப்பெரிய ஒரு முக்கிய வேலையாக இருக்கு. இந்த திமுக அரசு மீண்டும் அமையும் போது அதை ரொம்ப சீரியஸாக வந்து கவனத்தில் எடுத்து 10ஆம் வகுப்பிலிருந்து 10, 11, 12 அதே போல கல்லூரியினுடைய முதல் ஆண்டு போறாங்க பார்த்தீங்களா, இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமோ அல்லது விழிப்புணர்வு நடவடிக்கையை வந்து எதையாவது இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கூட்டம் வளர்வது தமிழ்நாட்டுக்கு மிக மிக பேராபத்து. அதை தவிர்க்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதற்கு ஒரு சிறப்பு குழு அல்லது ஒரு வல்லுநர்களை வச்சு
அதாவது சமூக செயல்பாட்டு ஆர்வலர்கள் இருக்காங்க, கல்வித்துறையில் இருக்கிற நிபுணர்கள் பல பேர் இருப்பாங்க, அதே போல மனோதத்துவ நிபுணர்கள் இருப்பாங்க. இவர்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இந்த மாதிரியான காட்டுமிராண்டி கூட்டத்தை எப்படி நாகரிக வழிக்கு கொண்டு வர்றது, சாதாரண மனநிலைக்கு கொண்டு வர்றது, இதுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பைத்தியத்தினுடைய பைத்தியகாரத்தனமா வந்து அதுங்கெல்லாம் இருங்க, பார்த்தாலே தெரியுது பைத்தியம்டா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அதுங்களுடைய கதறல்கள், அவங்க பேசுற பேச்சுகள் எல்லாமே இருக்கு. இதை எப்படி செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக 2026 திமுக அரசு மீண்டும் அமையும் போது இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக, ஒரு இஷ்யூவா எடுத்து இதை செய்ய வேண்டிய கட்டாயம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. மற்றபடி வந்து இந்த தற்குறி வந்து இனி வருகிற ஒவ்வொரு கூட்டத்திலுமே வந்து இதைத்தான் அவன் பேச போறான். அந்த பொய்கள் தான், பொய்களின் மீது கட்டமைக்கப்படுகிற ஒரு பிம்பம் தான் விஜய். அந்த பொய்களின் மீதே வந்து ஒரு மாளிகையை உருவாக்கி அதில் நம்ம முதல்வரை உட்காந்துடலாம் அப்படின்னு கனவு காண்றான். இன்னும் என்னென்ன நாடகங்களை அரங்கேற்ற போறான் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மேடையில் அழுது காமிச்சான், இன்னொரு மேடையில் வந்து இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதை படிக்கும்போது வந்து சினிமாவை எடுத்தால் அது பெருசாக போகுண்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கற்பனை வந்து அமைஞ்சிருந்தது. அது என்னன்னா, ஒரு கூட்டம் விஜய் பேசிக்கிட்டு இருக்கான், திடீர்னு மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறான். பார்த்தா மருத்துவமனையில் இருக்கான். மருத்துவமனையில் வந்து அவருடைய உயிர் பிரிந்ததா வந்து சொல்றாங்க. அதை அறிவிக்கிறது யாருன்னா சின்ன அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்றத நீங்களே வந்து கற்பனை பண்ணிக்கங்க. அவங்க வந்து மருத்துவமனையில் அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த உடலை நாங்கள் அடக்கம் பண்ண போகிறதில்ல, ஊர் ஊராக வந்து நம்ம இதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலான்ட்டு ஊர் ஊராக போயிட்டு விஜயனுடைய உடலை காட்டி அவங்க நீதி கேட்குறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, தேர்தலில் எல்லா மக்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, விஜயனுடைய கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, சின்ன அண்ணி தான் சிஎம் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோடு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து தாவேக்கா ஜெயிச்சிருது. இப்போ பதவியேற்பு விழா, முதல்வரை பதவி ஏற்கிறது யாருன்னா சின்ன அண்ணி அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வருவார்ல, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி புதுசாக ஸ்டைலாக வருவார், அந்த மாதிரி இவர் வராரு. வந்து அங்கே வந்து சொல்கிறாரு, இது வந்து ஒரு தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரு அதிரடி ட்ராமா, இது இந்த ஆட்சியை வீழ்த்துறது எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் வந்து இதை நான் செஞ்சேன், இப்போ வந்து நானே முதல்வரை பதவி ஏற்றுக்க போகிறேன். அப்போ பாடி உடம்பா போச்சு. அது என்னடன்னா, அது ஒரு தத்ரூபமாக செய்யப்பட்ட மெழுகு சிலை அது. அதனால் வந்து இது அரசியலில் என்ன வேணால் செய்யலாம், அரசியலில் வந்து ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தந்திரம் இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் சிஎம்மா உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. சார், இந்த மாதிரிலாம் எழுதாதீங்கப்பா, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது மோசமான கூட்டம், எதற்கும் தயங்காத, எதை பற்றியும் கவலைப்படாத, யோசிக்காத ஒரு முட்டாள் காட்டுமிராண்டி கூட்டம் இது. அதை பண்ணாலையும் பண்ணுங்க. சினிமாவை எடுத்தா வேணா இது ஏதாவது எடுப்படும், ஆனால் நிஜத்தில் இவர்கள் இதை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்களை ஆதரிப்பது அப்படிங்கிறது நமக்கு நாமே நெருப்பள்ளி தலையில கொட்டிக்கிறதுக்கு சமம். ஏன்னா எந்த வகையிலுமே வந்து தேவையற்ற ஒரு கூட்டம் இந்த தாவேக்கா, விஜய் மற்றும் அவர் பின்னாடி வருகிற இந்த காட்டு மிராண்டிகள். எச்சரிக்கையா இருங்க.